அபோமினபிள் என்பது ஷாங்காயில் தனது கூரையில் எட்டியை கண்டுபிடிக்கும் ஈ என்ற இளம்பெண்ணின் பயணத்தை தொடர்ந்து வரும் இதயத்தை தூண்டும் அனிமேஷன் திரைப்படமாகும். எவரெஸ்ட் என்று பெயரிடப்பட்ட மாயாஜால உயிரினத்தை இமயமலையில் உள்ள அவனது குடும்பத்திற்கு திருப்பித் தர அவளது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு காவிய சாகசத்தை மேற்கொள்கிறார்கள். மூச்சடைக்கக்கூடிய அனிமேஷன் மற்றும் அழகான ஒலிப்பதிவு ஆகியவற்றுடன் திரைப்படம் பார்வைக்கு பிரமிக்க வைக்கிறது. இது நட்பு, குடும்பம் மற்றும் உங்கள் கனவுகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் பற்றிய ஒரு தொடும் கதை. மொத்தத்தில் அருவருப்பானது அனைத்து வயதினரையும் கவரும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஹோம் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான அனிமேஷன் திரைப்படமாகும். இது பூவ் எனப்படும் வேற்று கிரகவாசிகளின் சாகசங்களை பின்தொடரும். அவர்கள் பூமியின் மனித மக்கள் தொகையை தங்கள் புதிய வீட்டிற்கு வழி செய்வதற்காக இடமாற்றம் செய்கிறார்கள். நட்பு, ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் உலகில் ஒருவரின் இடத்தை கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றின் கருப்பொருள்களை திரைப்படம் ஆராய்கிறது. வண்ணமயமான அனிமேஷன், கவர்ச்சியான இசை மற்றும் இதயபூர்வமான தருணங்களுடன் ஹோம் என்பது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரையும் கவரும் குடும்பப் படம். குறிப்பாக ஜிம் பார்சன்ஸ் மற்றும் ரிஹானாவின் குரல் நிகழ்ச்சிகள் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கின்றன. இது வேடிக்கையான மற்றும் மனதை கவரும் அனுபவமாக மாற்றுகிறது. மொத்தத்தில் வீடு ஒரு அழகான மற்றும் பொழுதுபோக்கு திரைப்படம். இது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை விட்டு சோல் என்பது பிக்சரின் பார்வைக்கு பிரமிக்க வைக்கும் மற்றும் ஆழமான தத்துவ அனிமேஷன் திரைப்படமாகும். ஜாஸ் மீது ஆர்வம் கொண்ட நடுநிலைப்பள்ளி இசை ஆசிரியரான ஜோ கார்ட்னரை பின்தொடர்வது கதை. அதன் துடிப்பான அனிமேஷன் மற்றும் வளமான கதை சொல்லல் மூலம் சோல் வாழ்க்கையின் அர்த்தம், நோக்கம் மற்றும் ஒருவரின் கனவுகளை பின்தொடர்வது போன்ற ஆழமான கருப்பொருள்களை ஆராய்கிறது. திரைப்படம் நகைச்சுவை, இதயம் மற்றும் மறக்க முடியாத கதாபாத்திரங்களால் நிரம்பியுள்ளது. இது அனைத்து வயதினரையும் கவர்ந்திழுக்கும் அனுபவமாக அமைகிறது. சிந்தனையை தூண்டும் கதை மற்றும் அழகான அனிமேஷனுடன் சோல் ஒரு தலைசிறந்த படைப்பாகும். அது நீடித்த தாக்கத்தை அப் என்பது பிக்சரின் மனதை கவரும் மற்றும் சாகசமான அனிமேஷன் திரைப்படமாகும். இது தென் அமெரிக்காவை ஆராயும் தனது மறைந்த மனைவியின் கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரு பயணத்தைத் தொடங்கும் ஒரு விதவையான கார்ல் ஃப்ரெட்ரிக்சனின் கதையைச் சொல்கிறது. ஹீலியம் பலூன்களை பயன்படுத்தி தனது வீட்டை உயர்த்த கார்ல் கவனக்குறைவாக ரஸ்ஸல் என்ற இளம் வைல்டர்னஸ் எக்ஸ்ப்ளோரரை அழைத்துச் செல்கிறார். இத்திரைப்படம் நட்பு, காதல் மற்றும் ஒருவரின் கனவுகளை பின்தொடர்வதன் முக்கியத்துவம் ஆகியவற்றின் அழகிய ஆய்வு ஆகும். இவை அனைத்தும் அதிர்ச்சியூட்டும் அனிமேஷன் மற்றும் மறக்க முடியாத ஒளிப்பதிவின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளன. அப் என்பது நகைச்சுவையாகவும் மனதைத் தொடும் விதமாகவும் இருக்கிறது. கிரெடிட்ஸ் ரோலுக்குப் பிறகு நீண்ட காலத்திற்குப் பிறகு எதிரொலிக்கும் கடுமையான தருணங்களுடன். இது ஒரு காலத்தால் அழியாத கதையாகும். இது அனைத்து வயதினரையும் கவர்ந்திழுக்கிறது. பிக்சரின் மிகவும் பிரியமான படங்களில் ஒன்றாக அதன் தி குட் டைனோசர் என்பது பார்வைக்கு பிரமிக்க வைக்கும் அனிமேஷன் திரைப்படமாகும். இது நட்பு, உயிர்வாழ்வு மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் கருப்பொருளை ஆராய்கிறது. டைனோசர்கள் அழியாத உலகில் அமைக்கப்பட்டுள்ள இது ஸ்பாட் என்ற மனித பையனுடன் சாத்தியமில்லாத பிணைப்பை உருவாக்கும் இளம் அபடோசோரஸ் அர்லோவின் பயணத்தை தொடர்ந்து வருகிறது. அனிமேஷன் மூச்சடைக்கக்கூடியது, குறிப்பாக இயற்கை காட்சிகள் மற்றும் கதையின் உணர்ச்சி ஆழம் தொடுகிறது. இருப்பினும் சில விமர்சகர்கள் கதைக்களம் யூகிக்கக்கூடியது என்றும் மற்ற பிக்சர் படங்களின் ஆழமில்லை என்றும் கருதினர். ஒட்டுமொத்தமாக இது அழகான அனிமேஷன் மற்றும் இதயபூர்வமான தருணங்களைக் கொண்ட ரசிக்கத்தக்க திரைப்படம். ஆனால் இது பிக்சரின் சிறந்த படைப்புகளில் இடம்பெறாமல்